हर हर नम पार्वती पथजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம் யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. கலியுகத்துல நாம ஜபம், நாம மகிமை, நாம பலன், அதுல ராமநாமாக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஒரு பூஜையோ, ஒரு யஜ்ஞமோ, ஒரு ஆராதனையோ, ஒரு அர்ச்சனையோ நாம் எதை பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு லோபம் வந்துடுறது. ரொம்ப கஷ்டமே கிடையாது, பொருள் விரயம் கிடையாது. 60 நாழிகை காலம் ஜபிச்சுட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீ ஜபம் பண்ணலாம். அப்படி ஒரு நாமா, அந்த நாமாதான் ராமநாமம், ராமதாரகம் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் கடக்க செய்யறது. இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டின்னு அதெல்லாத்தையும் கடந்து போகக்கூடியதுதான் இந்த நாமாக்கு உண்டான பலனே. சத்குரு போதேந்திர சுவாமிகள் காஞ்சி மடத்தினுடைய சிஷ்ய பரம்பரையில ராமநாமத்தை அனுகிரகம் பண்ணி தந்தவர். க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா நடந்து போய் இவற்றினுடைய பிரவாகத்தை அளப்பரிய ஒரு ஆற்றலை அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணினார். இன்னைக்கும் அவருடைய சன்னதியில சாநித்தியமா ராமநாமா ஜபிச்சு அதனால அனுகிரகம் வாங்கின்றவான்னா கோடான கோடி பேர். சிலதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. ஏதோ மாயாஜாலம்னு சொல்றா இல்லையா, அதனால அனுகிரகம். அற்புதம்னு சொன்னா கூட ஏதோ போயிடும், இது அனுகிரகம். அப்படி தன்னுடைய குருநாதாளுடைய அனுகிரகத்தோட போதேந்திர சுவாமிகள் மன்னார்குடிக்கு சமீபமாக பெரமூருங்கிற ஒரு ஊர்ல முகாமிட்டு இருந்தார். விஜயம் பண்ணிருக்க. அவரை பார்த்தாலே அப்படி நடந்து போகக்கூடிய அழகிலேயே நமஸ்காரம் பண்ணுவா. ஜபிச்சுட்டே இருப்பார். சதா காலமும் ராமநாமம் தான். அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பார். அப்படி ஒரு கிரகஸ்தர் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு பெரியவா எழுந்தரணும், பெரியவா பிக்ஷை ஏத்துக்கணும் அப்படின்னு உடனே அவனை பார்த்து அனுகிரகம் பண்ணி சொன்னார், அன்னபிட்சையெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. அன்னபிட்சைக்காக இந்த சரீரம் இல்லை. நான் கேட்கிற பிட்சையை உன்னால போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது என்ன அப்படின்னா, ராமநாம பிட்சை தான் நாம் வாங்கிறது. அதுக்கு புரியல. யாராத்துல ராமநாமம் ஜபிக்கிறாளோ அவாத்துல நாம் பிட்சை ஏத்துக்கிறதுன்னாராம். அதனால என்ன அப்படின்னு அவர் சரணத்துல அந்த கிரகஸ்தர் விழுந்து உடனே உபதேசத்தை வாங்கிட்டு, எப்போ உபதேசம் வாங்கின்றாரோ 60 நாழிகை காலம் ஜபிச்சாராம். சுவாகதம் சொல்லி அவர் அழைச்சாராம் தன்னுடைய கிரகத்துக்கு. ஒரு யதி சந்நியாசி கிரகத்துக்கு வரார் அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரு குதூகலம். அந்த கிரகஸ்தனுக்கு முழுக்க சுத்தமா கங்கா தீர்த்தத்தினால் அலம்பி மாக்கோலம் போட்டு பூர்ண கும்பம் வச்சு வேத கோஷம் சொல்லி மந்திரவத்தா உள்ள அழைச்சல் வந்து வசத்தியான ஆசனம் போட்டு சரணத்துல விழுந்து பூஜை பண்ணி உட்கார வச்சு அப்படி உட்காந்துக்கிறார். எல்லாரும் வரா நமஸ்காரம் பண்றார். அந்த கிரகஸ்தனுடைய தர்மபத்தினிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு பாலகன் திருன்னு முடிச்சுட்டு இருக்கான். இவர் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, இங்க வா. குழந்தை, சந்திரன், இவாளெல்லாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம், திவ்யமான சமுத்திரம் அப்படிலாம்.
இங்க வான்னு உடனே பேசாம நின்றுட்டு இருந்தான். ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டார். அவனுக்கு ஒரு இலைய போடுங்கன்னார். இந்த கிரகஸ்தர் சொன்னார், பூர்வ கர்மா போல இருக்கு, அவனுக்கு வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது, பேசாம இருப்பான். ராமநாமம் எல்லாவற்றையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவருக்கு இந்த ராமநாமம் இவனுடைய காதல விழாது, இவனுடைய வாக்குல வராதுன்னு கேட்டவுடனே அகந்த ராமநாமம் இப்படி ஆகி இவனுக்கு சேரலையேங்கிற கவலை அவருக்கு வந்துதான். மகான்கள் மனசுல நினைச்சுட்டாலே அனுகிரகம் ஆயிடும். ஒரு நிமிஷம் ராமான்னார், கண்ணை மூடிண்டார், கண்ணை திறந்தார், கண்ணில இருந்து 2 தீர்த்தம் பூமியில விழுந்துருது. அவா கிரகத்துல கொடுத்த அன்னத்தை 7 கவலம் சன்னியாசி எப்படி எடுத்துக்கணுமா எடுத்துட்டார். அங்கிருந்து கிளம்பினார், வாசப்படி தாண்டினார். எல்லாரும் கூட அந்த தெரு முனை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரா. 3 வயசு வரைக்கும் உன்மத்தமா இருந்த குழந்தை, வாயை விட்டு பேசாத குழந்தை, அம்மான்னு கூப்பிடாத குழந்தை, தனக்கு எப்ப பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாத அந்த குழந்தை, இவா கொண்டு போய் விட்டுட்டு இந்த கிரகஸ்தனும் தர்மபத்திரியும் மாத்துள்ள அப்படி பிரவேசமாயி உள்ள வரா. அப்படி மேல ஏறி வரா. அந்த குழந்தை கைய 2ஐயும் தலைக்கு மேல தூக்கிண்டு ராமநாமாவை சொல்லி பஜனை பண்ணின்னு இருந்துதான். இவாளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனந்தத்தை எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. இந்த யதிய கவனிச்சுட்டு இருந்தவா இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறத மறந்துட்டா. அந்த யதி சாப்பிட்டு கீழே மிச்சம் விழுந்திருந்தது அன்னம், சுத்தம் பாகவதாசியான்னம்னு. அந்த அன்னத்தை எடுத்து இந்த குழந்தை சாப்பிட்டது தான். யதியினுடைய தீட்சிண்யம் பட்டாலே போரும், ராமநாமாவனுடைய காற்று பட்டாலே போரும், காவேரியினுடைய காற்று பட்டாலே பாவத்தை எப்படி நீக்குகிறதோ அப்படி ராமநாமத்தினுடைய காற்று பட்டால் போரும். பூர்வ கர்மாவை அழிக்கக்கூடிய ஆற்றல் இதை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த எதி சாப்பிட்ட அன்னம் நாக்கில போச்சு. அவர் என்ன சொன்னாருங்கிற அந்த கண்ணு பார்த்துட்டு இருந்துட்டு 2 கையை தூக்கிட்டு குழந்தை பஜனை பண்ணிட்டு. இவாளுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், ஆனந்தம் பரம பவித்ரம். நான் சொல்லிட்டேன், சத்தியம் அது. கலியுகத்துல ஹரைர் நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதான்னு வேற கதி கிடையாது நமக்கு. பகவான் நாமாவை நாம ஜபிக்கணும். பகவான் நாமா பூதேந்திராளுடைய சரணத்தை பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம எல்லோருக்கும் குருநாதாளுடைய பிரசாதமா இன்னைக்கு அது பூர்ணத்துவத்தோட கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமியினுடைய அனுகிரகம். சத்குருநாத் மகாராஜ் கி